இன்றைக்கி ஒரு ஃபுல் ஹேண்ட் டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? ரெண்டு பக்கம் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். எதுக்காக அப்படின்னா, நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணும்போது பின்னாடியோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம போடுறோம் அப்படின்னா எதுக்கு நம்ம ரெண்டு பக்கம் லைன் போட்டு வச்சுக்கணும். லைன் போட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். லைன் ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு லைனும் ட்ரா பண்ணுவோம். இன்னொரு லைன் ட்ரா பண்ணக்கப்புறமா இதை வந்து தின் லைனாக மாற்றிக்கிறோம். தின் லைனாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஒரு இன்றைக்கி வந்து நம்ம சும்மா ஒரு டிசைன் வந்து எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு டிக் லைன் நம்ம ட்ரா பண்ணக்கப்புறமா மேலே ஒரு டிக் லைன், அதாவது எதுக்காக இந்த டிசைன் அப்படின்னா, ஒரு எலிஃபண்ட் டிசைன் நம்ம வந்து இப்போ வரைய போகிறோம். அதுக்காக மேலேயும் கீழேயும், அதாவது ஸ்டார்ட் அப்பில் எப்போவுமே வந்து ஒரு தின் லைன் கொடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பேசிக்கான லேர்னிங் இது. அதுக்கப்புறம் நம்ம 4 பார்ட்டாக நம்ம பிரிச்சுக்கிறோம். ஏன்னா இவங்களோட ஹேண்டில் வந்து 4 எலிஃபண்ட் தான் போட முடியும். அதாவது மினி எலிஃபண்ட் வந்து குட்டி எலிஃபண்ட் வந்து நம்ம போட போகிறோம். அந்த எலிஃபண்ட் தான் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனால அந்த எலிஃபண்ட் நம்ம போட போகிறோம். அதுக்கான இது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கர்வ் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி எலிஃபண்ட்டுக்கான லெக் போட்டு ஐஸ் வச்சு ஒரு மடலை இந்த ஒரு டிசைன் கொடுத்துக்கணும். அதே மாதிரி 4 எலிஃபண்ட்டும் நம்ம வரைஞ்சிட்டு இந்த டிசைன்லாம் வச்சு நம்ம போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். பண்ணிவிட்டு ஸ்பைன் கொடுத்துக்கிறோம். அந்த மாதிரி ரவுண்ட் இது மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே மாதிரி மேலே வந்து நம்ம லோட்டஸ் வரைய போகிறோம். லோட்டஸ் வரைஞ்சி அதுக்கான லீஃபை கொடுத்து நம்ம வரைகிறோம். இதுதான் வந்து இந்த டிசைன். இந்த டிசைன் யாராக இருக்கலாம், நீட்டாக பர்ஃபெக்டாக அழகாக இருக்குல்ல, அந்த மாதிரி 4 டிசைன் போட்டு மேலே ஒரு வைன்ஸ் கொடுத்து மேலே வந்து லோட்டஸ் கொடுத்து லீஃப் வரைஞ்சி நம்ம இதை வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு வந்து முருகரோட அந்த இது வேல் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த வேல் வந்து நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த சைடும் அந்த சைடும் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு ரவுண்ட் கொடுத்து வைன்ஸ் மட்டும் 2 லேயர் கொடுத்தா தான் அழகாக தெரியும் அப்படிங்கிறனால அது போட்டிருக்கேன். அதே மாதிரி மேலே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஈக்குவலாக பிரித்து டபுள் லைன் கொடுத்து அதை ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து இந்த டிசைன். இந்த டிசைனை ஃபுல்லாக ஒரு டைம் பாருங்கள். நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். எப்படி இந்த டிசைன் வந்து அந்த முருகரோட வேல் வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் கீழேருந்து எடுத்துட்டேன். கீழேருந்து நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த டிசைன் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கனால அது போட்டிருக்கேன். அப்புறம் சென்ட்ரல் ஒரு மயில் வந்து தொகை விரிச்சுட்டு ஆடுற மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். இந்த டிசைன் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஹேண்டுக்கு நான் வந்து போட்டேன். எத்தனை ஹார்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஐ திங்க் ஒரு 2 ஹார்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த மெஹந்தி போட. இது வந்து யாராருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம்